பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். Cicătă să strângem seivo, vălăvărăvă, pari potrebo, nam kedăgăm cavălănoviano, maghimaien vitu trudiganendo. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஜெபம் செய்வோம். மனுக்குலத்தை தமது சாயலில் படைத்த எல்லாம் வல்ல அன்பின் கடவுளே, உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்வில் உலகளாவிய மனு குடும்பத்தின் அழகை காணவும் புரிந்து கொள்ளவும் இந்த தொழுகையின் வழியாக உதவி செய்யும். சமூகத்தில் அனைவரோடும் கரிசனையும் களங்கம் மற்ற உள்ளம் கொண்டவர்களாய் நடக்கவும், வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழ்ந்து நீதியுள்ள சமூகத்தை கட்டி எழுப்பவும் அருள் தாரும். இந்த தூய வழிபாட்டில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும். திருச்சபை என்கிற குடும்பத்தில் நீ தந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரும் ஆவியோடும் உண்மையோடும் உற்சாகத்தோடும் ஆராதனையில் பங்கெடுக்க தமது தூய ஆவியானவரால் நிரப்பி அருளும். கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 19வது பாடலை பாடுவோம். பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. கீர்த்தனை பாடல் 19. துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரஞமை நேசித்த பட்சத்தை வாசித்து வாசித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. தீர்க்கதரிசிகளை கொண்டு முன்னர் சப்பின தேவ பரன் இந்த காலத்தில் மாக்கமதாக குமாரனை கொண்டு வழுத்தின அன்பை விழித்து தியானித்து பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே.
துதி தினமே. சொந்த ஜனமான யூதரை தள்ளி தொலையில் கிடந்த புறசாதியாமை மந்தையில் சேர்த்து பராபரன் தம்மோடு மைந்தர்களாக்கின சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. எத்தனை தீர்க்கரநேக அப்போஸ்தலர், எத்தனை போதகர்கள், இரத்த சாட்சிகள், எத்தனை வேண்டுமோ அத்தனையும் தந்தி கிருத்தனையாய் கிருபை வைத்த நம் கர்த்தனை பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே. பரனை கொண்டாடி துதி தினமே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. யோனா 4வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடிப்போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்திற்கு சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கின் நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலாயிருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்கிற்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத
120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம் என்கிற பாடலை உற்சாகமாய் பாடுவோம். கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே, ஜீவன் பலனும் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வில் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமுறை வசனம் யோனாவின் புஸ்தகம்
4வது அதிகாரம் 11வது வசனம். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ? என்னையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நேசிக்கிற கடவுள் தெய்வ நம்பிக்கையில் வேறுபட்ட எதிரி நாடான மோசமான ஜனங்கள் வாழ்கிற நினிவேயை நேசிக்கிறார் என்பதை யோனாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இஸ்ரவேலை நேசிப்பது போல நினிவே மக்களையும் நான் நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் வழியாக யோனா தீர்க்கதரிசிக்கு உறுதிப்படுத்தினார். கடவுளின் பார்வையில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நாட்டினரும் அனைத்து இனத்தவரும் தேவனுடைய சந்ததிகளாகவே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:29. மாத்திரமல்ல, அனைத்து ஜனங்களும் கடவுளின் அன்பிற்குரியவர்களாகவே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 17:26 சொல்லுகிறது, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தலைப்பு பன்மைத்துவம். பொதுவான மானிடமும் நம்பிக்கை பகிர்வும். பல இனத்து மக்கள், பல சமயத்தார், பல மொழிகளையும் பேசுவோர் என மக்கள் சேர்ந்து வாழும் சமூகத்தை பன்மை சமூகம் என்கிறோம். பல்வேறு சமுதாய மக்கள் வாழ்கின்ற சமூக சூழலில் அவர்களோடு இணக்கத்தோடு, நட்போடு, இன்முகத்தோடு நாம் வாழ்வது அவசியமாகும். யோனாவை போல நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நினைத்து பிறரை இழிவாகவும் தாழ்வாகவும் எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசுவும் பன்முகத்தன்மை நிறைந்த சமூகத்திலே அனைவரோடும் பரிவோடும் பாசத்தோடும் வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசு மானிடர் அனைவரையும் ஒன்று போல நேசிக்கிறவர். அனைத்து மக்களையும் மீட்கும்படி இந்த பாவ உலகத்திற்குள் வந்தவர். அனைத்து மக்களின் வாழ்வுக்காகவும் தன் ஜீவனையே கொடுத்தவர். அவரே நமக்கு எல்லாவற்றிலும் முன்மாதிரி. செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்பது பாரதியாரின் கவிதை வரிகள். கலாச்சாரம், சுற்றுச்சூழல், மொழி, பழக்க வழக்கங்கள் வேறுபட்டிருந்தாலும் இந்திய மக்கள் சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்பது அப்படிப்பட்ட பெரியவர்களுடைய எண்ணமாக இருந்தது. கடவுள் பிரிந்திருக்கவில்லை. ஆனால் மனிதன்தான் கடவுளின் பெயரால் பிரிந்து வாழ்கிறான். சபைகளுக்குள் கூட பிரிவினை பெருகி வருகிறது. 1 கொரிந்தியர் 1:13 கொரிந்து சபையாரிடம் கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா என்று பவுல் கேள்வி எழுப்புகிறார். சபையார்தான்
கிறிஸ்துவின் பெயரை சொல்லி, தங்கள் ஸ்தாபனங்களின் பெயரை சொல்லி, சபை தலைவர்களின் பெயரை சொல்லி, கோட்பாடுகளை சொல்லி பிரிந்து செயல்படுகிறார்கள் என்று கூறி கண்டிக்கிறார். பன்மைத்துவத்தின் நடுவில் நம்முடைய நிலைப்பாடு எது? தாயும் தந்தையுமான கடவுள் அனைத்து மக்களிடமும் எதிர்பார்ப்பது என்ன? இதை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். முதலாவதாக, மறுரூபமற்ற மனநிலையிலிருந்து கீழ்ப்படிதல். மறுரூபமற்ற மனநிலையிலிருந்து கீழ்ப்படிதல். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாயிருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு, 3வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றார். யோனா தீர்க்கதரிசியின் மறுரூபமற்ற மனநிலைமையை இந்த வேத வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு ஒரு நினிவேயை கீழ்ப்படுதலுக்கு நடத்துவதை விட தீர்க்கதரிசியாகிய யோனாவை கீழ்ப்படிதலுக்கு நடத்துவது கடினமாக இருந்தது. இன்றைக்கும் இதுதான் இந்த உலகத்திலே காணப்படுகிற நிலையாக இருக்கிறது. உலகத்தாரை கீழ்ப்படிதலுக்கு நடத்துவது கர்த்தருக்கு எளிதாக இருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற என்னையும் உங்களையும் கீழ்ப்படிதலுக்கு நடத்துவது கர்த்தருக்கு கடினமான காரியமாக இருக்கிறது. பாவ மனுக்குலத்தின் பொதுவான தன்மைகளில் ஒன்று கீழ்ப்படியாமை. கர்த்தாதி கர்த்தர் தீர்க்கதரிசியாக இருந்த யோனாவை பார்த்து பாவத்தில் மூழ்கி போன நினிவேக்கு எதிராக பிரசங்கி என்றார். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த நினிவேக்கு செல்ல வேண்டிய யோனா 2500 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த தர்சிசுக்கு செல்ல கப்பல் ஏறினார். எளிதான கீழ்ப்படிதலை தவிர்த்து கடினமான கீழ்ப்படியாமையை யோனா தெரிந்து கொண்டார். மறுரூபமற்ற மனநிலையின் முதல் தன்மை கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்மை விலகி போகச் செய்கிறது. யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருடைய பரிசுத்தமான அழைப்பை அசட்டை செய்கிறது கீழ்ப்படியாமை. கர்த்தர் விரும்பாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத பாதையிலே நடக்க செய்கிறது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையினால் கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த வேளையிலும் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, கர்த்தருடைய அன்பை மதிக்காமல் நடக்கும்போது, கர்த்தர் இயற்கையின் இடர்பாடுகள் வழியாய் அவர் அண்டை நம்மை திரும்ப செய்கிறார். இயற்கையின் இடர்பாடுகள் மிகுந்த வலியையும் வேதனையையும் பேரிழப்பையும் எச்சரிப்பையும் தந்தாலும் நம்மை கர்த்தர் அண்டை திரும்ப செய்யக்கூடிய கருவியாகவே இருக்கிறது. இயற்கையின் இடர்பாடுகள் நடுவில் பாடம் கற்றுக்கொண்ட யோனா நினிவேக்கு செல்ல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய தன்னை அர்ப்பணித்தார். இயற்கையாகவே கனிந்த
பலமாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அடிபட்டு பழுக்க வைக்கப்பட்ட பழமாகத்தான் நாம் இருக்கிறோம். கர்த்தர் யோனாவை அவருக்கு விருப்பமில்லாத நினிவேயின் பாதையில் நடத்தினார். கீழ்ப்படிதலுக்கு தன்னை யோனா அர்ப்பணித்த போது கீழ்ப்படிதல் அமைதலையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தது. மறுரூபமற்ற மனநிலைமை நமக்குள் இருக்கிறதா? கீழ்ப்படியாமை, கோபம், எரிச்சல் நமக்குள் இருக்கிறதா? முழுமையான கீழ்ப்படிதலுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, மடமையிலிருந்து மனமாற்றம். கடவுள் பன்மைத்துவத்தின் நடுவில் அனைத்து மக்களிடமும் எதிர்பார்ப்பது என்ன? மடமையிலிருந்து மனமாற்றத்தை அவர் எதிர்பார்க்கிறார். யோனாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். நினிவே ஜனங்கள் மாத்திரமல்ல, யோனாவும் அறியாமையில் இருந்தார். என்னை நேசிக்கிற கடவுள் நினிவே மக்களை வெறுக்க வேண்டும் என்பது யோனாவின் முட்டாள்தனமான எண்ணமாக இருந்தது. கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடத்தை இப்பொழுது யோனா தன்னுடைய வாழ்க்கையிலே படிப்படியாக புரிந்து கொண்டார். யோனாவினுடைய எண்ணம், என்னை பாதுகாத்த கடவுள் நினிவே மக்களை அழிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடத்தின் வழியாய் என்னை நேசிக்கிற கடவுள் நினிவே மக்களையும் நேசிக்கிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இன்றைக்கு அனைத்து மக்களிடமும் இருக்கிற மற்றொரு பொதுவான தன்மை அறியாமை. கற்றது கையளவு, கல்லாதது உலக அளவு. இன்னமும் நாம் நம்முடைய மடமையிலிருந்து ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக வர அழைக்கப்பட்டிருக்கிறோம். நினிவே அசிரிய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது. மிகப்பெரிய வியாபார நகரமாக அது இருந்தது. செல்வ செழிப்பிற்கு எந்த குறைவும் இல்லை. அதுபோலவே நினிவே பாவத்திலும் அக்கிரமத்திலும் செழித்திருந்தது. நினிவேயின் ஜனங்கள் இஸ்தார் என்ற பெண் தெய்வத்தை வணங்கி வந்தார்கள். வானராக்கினி என்ற பெயராலும் இந்த தெய்வம் அழைக்கப்பட்டு வந்தது. வானத்து ராணி, குயின் ஆஃப் ஹெவன் என்பது இதனுடைய பொருள். அன்று வானராக்கினி வழிபாடு பாலஸ்தீனாவில் உள்ள தேவ ஜனங்களுக்குள்ளும் உலகத்தினுடைய பல நாடுகளுக்குள்ளும் பரவி இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களும் எரேமியா 7:18 வானராக்கினிக்கு பண்டம் பலகாரங்களை படைத்து வழிபட்டனர். கர்த்தர் தமது தீர்க்க தரிசிகளை அனுப்பி எச்சரித்த போதும் எரேமியா 44வது அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களில் வானராக்கினிக்கு தூபம் காட்டி வான பலிகளை செலுத்தி நமஸ்கரித்த போது சுகமாய் செழிப்பாய் வாழ்ந்தோம் என்று தவறான வழிபாட்டை நியாயப்படுத்தினர். இதிலும் கொடூரமான காரியம் என்னவென்றால், எசேக்கியேல் 23:39 சொல்லப்பட்டிருக்கிறது, வானராக்கினிக்கு தங்கள் பிள்ளைகளையும் அவற்றிற்காக தீக்கடக்க பண்ணி நரபலியையும் செலுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மடமையின் ஊற்று கண்ணாக மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள்
பல நாடுகளுக்கும் பரவி செல்வதற்கு காரணமாக மகாநகரமாகிய நினிவே விளங்கியது. இந்த மடமையிலிருந்து மனமாற்றத்திற்கான அழைப்பும் எச்சரிப்பும் யோனா தீர்க்கதரிசியின் வழியாக நினிவே மக்களுக்கு தரப்பட்டது. யோனா 3:4 சொல்லுகிறது, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். இதுதான் யோனா அறிவித்த தேவ செய்தி. தேவ செய்தியை சாபம் போடுகிறார் இந்த யோனா என்று அந்த ஜனங்கள் எடுத்துக்கொள்ளாமல் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டார்கள். தாங்கள் செல்லும் பாதை தவறானது என்று உணர்ந்து கொண்டனர். அழிவிற்கு தப்பும் வழியை தேடினார்கள். மனம் திரும்புவது ஒன்றே வழி என்று கண்டு கொண்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து உபவாசத்தோடு ஜெபத்தோடு மனம் திரும்பினார்கள். இன்னமும் நாம் மடமையில் இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். எந்த பாகுபாடும் எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவரும் மனம் திரும்ப வேண்டுமென்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கடைசியாக மரணத்திலிருந்து வாழ்வின் வாசலுக்கு நடத்தல். கடவுள் பன்மைத்துவத்தின் நடுவில் அனைத்து மக்களிடமும் எதிர்பார்ப்பது என்ன? மரணத்திலிருந்து வாழ்வின் வாசலுக்கு நேராக நாம் நடக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். யோனா 4:11 வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். நினிவேக்கு முடிவு நாள், மரண நாள் குறிக்கப்பட்டிருந்தது. அது யோனாவின் எச்சரிப்பின் செய்தியில் வெளிப்பட்டது. யோனா 3:4 இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்கிற செய்தியை யோனா அறிவித்தார். மரண வாசலில் இருந்து நினிவே மக்கள் அற்புதமாக காப்பாற்றப்பட்டனர். காரணம் என்ன? யோனா 3:10 சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்தார். தண்டனை தவறு செய்த அனைவருக்கும் பொதுவானது. பாவத்தில் பிறந்த பாவம் செய்கிற நாம் அனைவரும் பாவிகள். பாவம் செய்த நாம் அனைவரும் தண்டனைக்குரியவர்கள், அழிவிற்குரியவர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையான மரணத்தை தன்மேல் ஏற்று நமக்கு புது வாழ்வையும் நித்திய ஜீவனையும் தந்திருக்கிறார். சங்கீதம் 68:20 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. அழிந்து போக வேண்டிய நினிவே வாழ்வு பெற்றது. அழிவின் வாசலில் நின்ற நினிவே வாழ்வின் வாசலுக்கு நேராக நடந்தது. தேவன் முற்றுப்புள்ளியை புதிய துவக்கத்திற்கான புள்ளியாக மாற்றி நம் வாழ்வை ஆச்சரிய வண்ணமாய் தொடரச் செய்கிறவர். மனுக்குலத்தை வாழ்விற்கு நேராக நடத்துகிறவர். ஜாதி, மதம், மொழி, தேசம் கடந்து வாழ்வின் பாதையில் நடக்க நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்வின் பாதையில் நடக்க பிறரையும் உற்சாகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை. வாழ்வின் வாசலை விட்டு நினிவே மக்களைப் போல வழிமாறி போன ஒவ்வொருவரும் வாழ்வின் வாசலாம் கிறிஸ்து இயேசுவை நோக்கி நடப்போம். யோவான்
9 ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே வாசல். ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அனைத்தையும் படைத்த ஆண்டவர் பன்மைத்துவ சூழலில் மறுரூபமற்ற மனநிலையிலிருந்து கீழ்ப்படிதலுக்கு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். மடமையிலிருந்து மனமாற்றத்திற்கு அழைக்கிறார். மரணத்தின் வாசலிலிருந்து வாழ்வின் வாசலுக்கு அழைக்கிறார். நினிவேயின் ஜனங்களைப் போல நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். மகிமையான வாழ்வை சொந்தமாக்குவோம். ஆண்டவர் இந்த வார்த்தையின் பெயரில் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 243வது பாடலை பாடுவோம். கர்த்தர் என் பக்கமாகில் எனக்கு பயமே. 243வது ஞான பாடல். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமுள்ள அன்பின் ஆண்டவரே, அளவில்லாமல் மனுக்குலத்தை நேசிக்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட வேண்டிய மாற்றத்தை குறித்தும் பன்மைத்துவம் நிறைந்த சமூகத்திலே நாங்கள் வாழ வேண்டிய விதத்தை குறித்தும்
எங்களுக்கு கற்றுத் தந்தீரே. இன்னமும் மறுரூபமாக்கப்படாத மனநிலைமை எங்களுக்குள் இருக்குமானால் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தையால் எங்களை சீர்படுத்தினீரே. எங்கள் வாழ்விலே காணப்படுகிற மறுரூபமற்ற சுவாபங்களை நாங்கள் களைந்து கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ள கத்த கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று சொன்னீரே. எங்களுக்குள்ளாய் காணப்படுகிற மடமைகளை அகற்றி மனமாற்றத்திற்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னடக்க கத்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அறியாமையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மூட நம்பிக்கையிலே, தவறான நம்பிக்கையிலே கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் மனம் மாறி ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் கத்தர் தயவு பாராட்டு ஜெபிக்கிறோம். மரணத்தின் வாசலில் இருந்து வாழ்வின் வாசலுக்கு எங்களை நடத்துகிற தேவன் எத்தனையோ தரம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தோம். வியாதி போராட்டத்தினால், பலகீனங்களின் நடுவிலே, மன உளைச்சலினால் மரணத்திற்கு சமீபமாயிருந்த நேரத்திலே கர்த்தர் எங்களை ஆச்சரியமாக மரண வாசலிலிருந்து தூக்கி எடுத்து வாழ்வின் வாசலுக்கு நேராக நடத்தினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே வாழ்வின் வாசலாக இருக்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் முன்னோக்கி செல்ல கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம் சுவாமி. பாவத்திலும் அக்கிரமத்திலும் பாவத்தின் அடிமைத்தனத்திலும் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஒரு விடுதலை கர்த்தர் அருளி செய்வீராக. இச்சையினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு, போதை வஸ்துக்களினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு, பலவிதமான கேடான சுவாபங்களினாலே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் விடுதலையை தந்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். நினிவே ஜனங்களை நேசித்த கர்த்தர் இந்த பாவ உலகத்தையும் நீ நேசிக்கிறீர் என்கிற அந்த நல்ல செய்தியை மற்றவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளையும் ஞானத்தையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நாங்கள் வழி நடத்துவதற்கு, புதிய வாழ்விற்கு நேராக நடத்துவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. திருச்சபையின் ஊழியங்களின் வழியாகவும், மிஷனரி பணிகளின் வழியாகவும், தனிநபர்கள் குழுக்கள் மூலமாக செய்யப்படுகிற ஆத்தும ஆதாய பணிகளின் மூலமாகவும் திரளான ஜனங்கள் கர்த்தரை கண்டு கொள்ள, இரட்சகரை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஒரு மேலும் கர்த்தர் தம்முடைய மனதுருக்கம் நிறைந்த அன்பை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய கரத்திலிருந்து தம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். மனபாரத்தோடும் சஞ்சலத்தோடும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடும் உள்ளத்திலே வேதனைப்பட்டு கலங்கி நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உள்ளத்தின் துக்கங்களை கர்த்தர் மாற்றி உள்ளத்திலே தெய்வீக ஆறுதலை, சமாதானத்தை அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். சமாதானத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அருளி செய்யும். குடும்பங்களிலே பிரிவினைகளோ பிரச்சனைகளோ வராதபடிக்கு கருத்தொருமித்த அன்புறவான சூழ்நிலைமைகளை தந்து குடும்பங்களிலே ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் விட்டு கொடுக்கவும் தக்கதான நன்மைகளை கர்த்தர் பாராட்டி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் தேவைகளை சந்தித்து கடன் பாரங்களின் மத்தியிலும் வறுமையின் பிடியிலும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை விடுவித்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிறைவாய் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், சம்பூர்ணமாய் எங்களை நடத்துகிற கர்த்தர் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து நீரே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைத்தருளி ஞான நன்மைகளால் நிறைத்தருள நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாலிபர்களையும் கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதியும். உயர்கல்விக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கியிருக்கட்டும். படித்து முடித்து
நல்ல வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். நீரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் கை குழந்தைகளை கர்த்தர் அரவணைத்துக் கொள்ளும். எந்த விதமான பிணிகளோ தொற்று வியாதிகளோ பலகீனங்களோ தம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாக வளர கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். முதிர் வயதான தாய் தகப்பன்மாரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பிள்ளைகளால் அவர்கள் நேசிக்கப்படவும் அன்பு காட்டப்படவும் ஆதரிக்கப்படவும் கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையுள்ள கரம் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரோடும் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். நல்ல காரியங்களுக்காய் எதிர்பார்த்து காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் உண்டு. வேறு காலங்களுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகப்பிரசவத்தை தந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமண காரியத்திற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். நீரே ஏற்ற வேளையில நல்ல காரியங்கள் கைக்கூடி வர உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திக்கற்றவர்கள், விதவைகள், எங்களுக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி தவிக்கிறவர்கள் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அரவணைத்து தம்முடைய அன்பால் சேர்த்து கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபையுள்ள கரத்திற்குள்ளாய் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். இயற்கையினுடைய பேரழிவுகள், எந்த விதமான வன்முறைகள், தீமையான காரியங்கள் தேசத்திலே பெருகாதபடிக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உலகம் முழுவதிலும் சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.